ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்ஜி வாஷிங் மிஷின் 9.5 kg இருக்கிற இந்த மிஷினை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பார்த்துருவோமா? இந்த மிஷினை கூடவே நானும் தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன். எங்க வீட்டு மீயா உங்க எல்லாருக்கும் எங்க வீட்டு அபு ஹாய் சொல்லுது. நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த மிஷினை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அமேசான்ல ஆர்டர் போட்ட இந்த வாஷிங் மிஷினோட பிரைஸ் 16,995 ரூபா மட்டும். அதுவும் அந்த 5 ரூபா இருக்குல்ல, அது மார்க்கெட் பிளேஸ் ஃபீயா. எப்படியெல்லாம் காசை புடுங்குறாங்க. இந்த அபு பையில கீழே போடா பாக்ஸ் தூக்கலாம் அப்படின்னா நோர மாட்டேங்கிறான். போடா போடான்னு தள்ளி விட்டால் நோர்ல புடிச்சு தள்ளி விட்டேன். ஓகே, சக்சஸ். இப்போ இந்த பாக்ஸ் நம்ம தூக்கிடுவோமா? இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்ல தான் தூக்கி அவனும் பிரிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, இப்போ நீங்க விஷுவலா பார்க்கலாம். கிரே கலர் பார்டரோட சூப்பரா ஒரு வாஷிங் மிஷின் உங்க கண்ணு முன்னாடி. மோஸ்ட்லி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல இந்த வாஷிங் மிஷினும் விதிவிலக்கல்ல சேம் ஃபங்க்ஷன் தான். அண்ட் மோர், இந்த வாஷிங் மிஷின்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த வாஷிங் மிஷின்ல ரோலர் ஜெட் பல்சேட்டர் தான் வச்சிருக்காங்க. சோ இதன் மூலமா துணிகள்ல இருக்க அழுக்கெல்லாம் சுலபமா போகும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த ரோலர் ஜெட் பல்சேட்டரை இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைடுல ப்ளூ கலர்ல ஒரு ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசுக்களை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும். கீழே பல்சேட்டருக்கு அனுப்பாது, அங்க போய் லாக் ஆகுது. அந்த பிரச்சனை இல்லாம இந்த ஃபில்டரை பாதுகாக்கும். அண்ட் வளமை போல வாட்டர் இன்லெட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன், அப்புறம் வாஷ்க்கும் ஸ்பின்னுக்கும் தனித்தனி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சுவிட்ச். இப்போ ரீசெண்டான மாடல்ஸ்ல சோக் பிளஸ் வாஷ் டைமர் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. 35 நிமிஷத்துக்கு வச்சா சோக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா 15 நிமிஷத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா துவைக்க ஆரம்பிச்சிடும். தென் இந்த டைமர்ல துணியை துவைக்கிற அளவை நம்ம வச்சுக்கலாம். ஜென்டில், நார்மல், ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தென் அடுத்ததா வாஷ் பண்ண வாட்டர் வெளியே போறதுக்காக ஒரு ஆப்ஷன், ஒரு ட்ரைன் செலக்டர். ஃபைனலா ஸ்பின் டைமர் 5 நிமிஷம் வரைக்கும் நம்மளால இதை செட் பண்ணிக்க முடியும். 5 நிமிஷம் கம்ப்ளீட்டா சுத்தி முடிக்கும் போது துணி ஃபுல்லாவே ட்ரை ஆன மாதிரி இருக்கு. இந்த மிஷின்ல 9 கிலோ வரைக்கும் துணியை போட்டு ஓட்டிக்கலாம். ஒரு 6 அல்லது 7 மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டுக்கு கண்டிப்பா இந்த மிஷின் உபயோகமா இருக்கும். தென் அடுத்ததா ட்ரையரை பார்த்துடுவோம். சோ ட்ரையரை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ளே அக்சஸரீஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரையர் ட்ரம் பொறுத்த வரைக்கும் நல்லா பிக் சைஸ்ல இருக்கு. சோ நிறைய துணிகளை போட்டு நம்மளால ட்ரை பண்ணிக்க முடியும். அதே போல வாஷ்க்கு கொடுத்திருக்க இந்த மூடியை தனியா எடுத்து நம்மளால இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்க முடியும். அப்படியே இந்த அபு பையில பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள இருக்க தெர்மாக்கோல் எல்லாம் கடிச்சு கடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். பாயபுள்ளைக்கு ஒரு விளையாட்டு தான். இந்த மிஷினோட பேக் சைட் பாட்டம்ல 2 வீல் கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா நம்மளால எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். அதே போல இந்த மிஷினோட சப்ளைக்காக ஒரு 2 மீட்டருக்கு கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கறேன். சூப்பரா ரன் ஆகுது. ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்ததா இந்த அக்சஸரீஸ் பாத்துறலாம். உள்ளுக்குள்ள ஒரு ட்ரைன் ஹோஸ், ஒரு இன்லெட் ஹோஸ், ட்ரைன் ஹோஸோட கிளிப், அப்புறம் சேஃப்டிக்காக ஒரு பிளேட் கொடுத்திருக்காங்க. ட்ரையரோட பிளேட். இதுல கொடுத்திருக்க இன்லெட் ஹோஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடு டேப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா நம்மளோட கனெக்ஷன் முடிஞ்சிடும். அப்புறம் ஆபரேட்டிங் மேனுவல் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டா அதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ட்ரைன் ஹோஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுல இருக்க கிளிப்பை அந்த ஹோஸ்க்குள்ள போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வாஷிங் மிஷின்ல கனெக்ட் பண்ணி கிளிப்பை வச்சு லாக் பண்ணா அதோட வேலை முடிஞ்சு போச்சு. தென் இந்த மிஷினோட பாட்டம்ல எலிகள் பூராத அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கிறதா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. சோ இதுக்கு மேல இந்த பதிவு தொடர்ந்து பார்க்கணும்னா முழு வீடியோ லிங்க் கீழே கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.